ஆசீர்வாதம் பெருகிடுவே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுவே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. துதித்திடும் வேலை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். துதித்திடும் வேலை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுவே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதர் சேனை தம் மகிமையோடு இறங்க. குறித்திரு வேலை உயர்த்திடுவார். அவர் உங்களை உயர்த்துகிற பொழுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நெடுநாட்களாய் காத்திருக்கிறது இருதயத்தை இறக்க போடணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. காத்திருந்து வேதனையோடு இருக்கிற உன் அனுபவங்களை கர்த்தர் நாளிலே மாற்றுவார். அவர் வேலையை குறித்து வைத்திருக்கிறார். உன்னை உயர்த்த வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தினை அடங்கி செவித்து துடித்து காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தரை உயர்த்துவா. ஹல்லேலூயா, கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னை கைவிட மாட்டார். உன்னை நடத்துவார். இந்த நாளிலே உனக்கு வாக்கு கொடுக்கிற தேவன் அவரோட உயர்த்துவார். நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். கலங்காதே, உன்னை கொண்டு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். சங்கடனை இரண்டாய் பிளக்கிற தேவன், மோசையோடு இருந்த தேவன் உன்னோடு இருப்பார். தானியேலோடு இருந்த தேவன் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். துதிக்க ஆரம்பி, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பி. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தரை துதி. கட்டுகள் உடையும், யோர்தான் திரும்பி ஓடி போகும், எரிகோ வீழ்ந்து போகும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.